ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு நாஸ் கவுன்சில். ஸோ நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ நாளைக்கான நிஃப்டி வியூ என்னென்னா, ஸோ நாளைக்கு நிஃப்டி வந்துட்டு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கு மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிஃப்டி ஒரு 721 இருக்குது, 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நம்மளோட வியூ என்னென்னா, நாளைக்கு இந்த கேப் இருக்குல்ல, ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த லிக்விடிட்டி இது எல்லாமே லிக்விடிட்டி, இது டாப் சைடில் ஒரு பக்கமான லிக்விடிட்டி இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ 22,575. ஸோ இதுக்கு மேலேயும் மார்க்கெட் போய் சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா அகெயின் இங்கே போகிறது வந்துட்டு இந்த டே டைம் ஃப்ரேமோட ஃப்ளிப்பு. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், டே டைம் ஃப்ரேமோட ஃப்ளிப் ஜோனுக்கு இந்த ஏரியாவுக்கு போனால் அந்த பிளாக் லைனுக்கு போகணும். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம், ஒரு ஸ்கால்பிங் யூஸ் பண்ணலாம், பட் ரிஸ்கி. ஸோ ஒன்ஸ் இந்த சப்ளை உடச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேப்பை போயிட்டு கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடும், இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடும். ஸோ நாளைக்கு நிஃப்டிக்கான வியூ இது தான். ஸோ இன்கேஸ் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா ஸோ இந்த டிமாண்டும் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த டிமாண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப் அப் ஆகிடுச்சுன்னா இந்த சப்ளை உடச்சிட்டு கேப்பை போய் ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கிறப்ப கண்டினியூஷன் ட்ரேடு ஒரு ப்ராப்பரான ரூல் படி ஒரு 50 மினிட்ஸோட டிமாண்டு, ஒரு 1 ஹவரோட டிமாண்டு, இந்த மாதிரி கண்டினியூஷன் என்ட்ரியில் ஒரு 5 மினிட்ஸோட டிமாண்டு, கண்டினியூஷன் ட்ரேட். மார்க்கெட் புல்லிஷ்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, இதுக்கு மேலே போயிட்டு பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் 1 ஹவர் 3 டைம் ஃப்ரேமும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் நம்ம ரூல் படி உள்ள ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிருச்சுன்னா இங்கேருந்து கண்டினியூஷன் ட்ரேடை ஹோல்ட் பண்ணி இந்த கேப்புக்கு நம்ம கேப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இது நிஃப்டியோட வியூ நாளைக்கு. ஸோ நான் என்ன தான் வியூ கொடுத்துருந்தாலும் அப்போ லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வியூ ஒன்று கொடுத்துருந்தேன் நிஃப்டிக்கு, மார்க்கெட் இந்த சப்ளை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் மார்க்கெட் அங்கே வர டைமில் இம்பல்சிவாக வருது, அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் டெலகிராம் போயிட்டு நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த லிக்விடிட்டி இருக்கிறதுனால இந்த சப்ளையில் ஒரு சின்ன ஃபால் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சின்ன ஸ்கால்பிங் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாமே தவிர ஹோல்ட் பண்ண முடியாது. அகெயின் இது உடச்சி பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா கண்டினியூஷன் ட்ரெயிலில் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டிக்கான வியூ நாளைக்கு இது தான். டே டைம் ஃப்ரேம் டிமாண்ட் வரைக்கும் மார்க்கெட் போகணும், டே டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் வரைக்கும் நிஃப்டி நாளைக்கு போகணும். இது நிஃப்டிக்கான வியூவு. சேம் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது ஒரு சப்ளை, இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளையில் இருக்குது, ஒரு 1 ஹவரோட சப்ளையில் இருக்குது. இன்கேஸ் இந்த 1 ஹவருக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிடுச்சு, அந்த ரவுண்ட் நம்பர் 48,500 உடச்சிட்டாங்கன்னா, இந்த 48,500 பாடி க்ளோஸ் இப்படி வச்சுட்டாங்கன்னா, நாளைக்கு ஒரு கேப் அப்லையோ இல்லை ஓப்பன் ஆகி பாடி க்ளோஸ் இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா இது எல்லா லிக்விடிட்டியுமே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது லிக்விடிட்டி. ஸோ ட்ரெயிலிங் லிக்விடிட்டி மோர் பவர்ஃபுல். ஸோ அதனால் 49,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 48,500க்கு மேலே 1 ஹவர் கேண்டில் பாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அகெயின் நமக்கு கண்டினியூஷன் ட்ரேடு ஏதாவது கிடச்சிச்சின்னா 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 1 ஹவர் இது மாற்றி பார்த்துக்கிட்டே இருங்க லைவ் மார்க்கெட்டில். ஸோ 5 மினிட்ஸில் ஒரு ப்ராப்பரான ரூல் பேஸ்டு ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் இந்த 49,000 போகிற வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டிக்கான வியூவு. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கும் நான் சொல்லியிருப்பேன், ஸோ ஆல்ரெடி நான் வியூ கொடுத்துருப்பேன். ஸோ மார்க்கெட் இங்கே ஒரு சப்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ மார்க்கெட் அந்த சப்ளையில் மார்னிங் பட்டுச்சு, ஓப்பன் ஆனதுமே அகெயின் நான் சொல்லியிருப்பேன், ஸோ இம்பல்சிவாக இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டி எக்ஸ்ட்ரீம் சப்ளையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்ட்ரீம் சப்ளையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த சப்ளையில் மார்க்கெட் அப்படியே நிற்கிது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகலை, இங்கேருந்து டேர்ன் ஆயிருந்துச்சுன்னா இந்த லிக்விடிட்டிலாம் வந்து எடுத்துருக்கணும். ஸோ டேர்ன் ஆகலை அப்படிங்கிற டயத்தில் இதை உடைக்க தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 48,500 உடச்சிச்சின்னா 49,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட வியூவு. ஸோ ஸ்டில் நமக்கு இந்த அசிசிஎல் டெக் இது வந்துட்டு இன்னும் இந்த செட்டப் ஒன்று ட்ரிகர் ஆகலை. ஸ்டில் இது நமக்கு ஒன்றும் வேலிடாக தான் இருக்குது. அகெயின் லாஸ்ட்டு வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ஆக்சிஸ் பேங்க் சொல்லியிருப்பேன், ஒரு ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஆக்சிஸ் பேங்கோட ஒரு பேட்டர்ன், ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நான் உங்களுக்கு வியூ பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக உடச்சி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, உடச்சிச்சு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு, அழகாக ட்ரையாங்கல் பேட்டர்ன் உடச்சிச்சு, ரீடெஸ்ட் கொடுத்துச்சு, மார்க்கெட் மேலே போச்சு. என்னோடய வியூ ஒன்று பாட்டமில் உடைக்கணும் இல்லை மேலே உடைக்கணும்னு சொல்லியிருந்தேன்.
எக்ஸாக்டாக உடச்சிச்சு, மார்க்கெட் நல்ல மூமெண்ட் மேலே போயிடுச்சு. ஸோ ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், நம்ம லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சார்ட்டில். ஸோ நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா சேம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயும் ஒரு 50 மினிட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் பேட்டர்ன். இதுவுமே ஏதாவது ஒரு சைடு உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா இது ட்ராப்பு, இது பேஸு, அகைன் ட்ராப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது எந்த சைடு உடைக்குதோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ மார்க்கெட் மேலே உடச்சிச்சின்னா மேலே உடச்சிட்டு இப்படி மேலே போயிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக் அவுட் ரீடெஸ்ட் மஸ்ட்டு. பாட்டமில் உடச்சிச்சின்னா மார்க்கெட் இப்படி உடச்சி இப்படி கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி எந்த சைடு இருக்குதுன்னு பாருங்கள். நிஃப்டி புல்லிஸாக இருந்துச்சுன்னா டாப்பில் உடைக்கிறப்ப சேம் நல்லாவே மூமெண்ட்டு கொடுக்கும். ஸோ நிஃப்டி எந்த சைடு புல்லிஷ் ட்ரெண்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். டெக் மஹேந்திரா இது. அகைன் பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு 1 ஹவரில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ட்ராப்பு பேஸு அகைன் ட்ராப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பட் 2 ட்ரையாங்கல் பேட்டர்னுங்கிறப்ப நம்ம 2 சைடுமே வியூ இருக்கணும். பாட்டமில் உடச்சிச்சின்னா இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாப்பில் உடச்சிச்சின்னா அதே பாட்டமில் உடச்சிச்சின்னா ஸோ ட்ராப்பு பேஸு ட்ராப்புக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பாட்டமில் உடச்சிச்சின்னா அகைன் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பஜாஜ் ஆட்டோட வியூவு. ஸோ ஓவராலாக HCL டெக்கு நமக்கு ஸ்டில் வேலிடாக இருக்குது. நாளைக்கு பஜாஜ் ஆட்டோ அண்டு டெக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. ஸோ ஆல்ரெடி கோல்டு வந்துட்டு நான் வியூ கொடுத்துருப்பேன் நம்மளோட கம்யூனிட்டியில். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் வியூ கொடுத்தது இது யூரோஹெச்டியோட கோல்டோட வியூ. யூரோஹெச்டி ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஆல்மோஸ்ட் போயிட்டு எடுத்துருச்சு. இது யூரோஹெச்டியோட வியூ. கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே 1 ஹவர் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்கெட் ரீச் ஆகி இங்கே ஒரு 50 மினிட்ஸ் சப்ளை இருக்கும். அங்கேருந்து டேரெக்டாக இப்போ ஃபால் ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக கன்ஃபர்மேஷன் கொடுத்து மறுபடியும் ஒரு அகைன் மேலே. ஓகேவா? ஸோ அந்த கோல்டோட வியூ தான் இது. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் உள்ளே போங்க, நேஸ் கவுன்சில் சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணுங்கிற அப்டேட்ஸும் நான் கொடுப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம கம்யூனிட்டியோட அப்டேட்டு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கம்யூனிட்டியில் சார்ட் அப்லோட் ஆகும். ஸோ டைம் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.